மாசிக்காய் மற்ற மரங்களின் காயை போல் பூவிலிருந்து காயாகாது. இந்த மரத்தின் கிளைகளை ஒருவித பூச்சிகள் துளையிடும் போது கிளையிலிருந்து பால் வடிந்து அது உறைந்து திரண்டு கெட்டிப்படும். இதுவே மாசிக்காயாகும். இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் அற்புதமான மருந்து. மாசிக்காயை பொடி செய்து வெந்நீரில் போட்டு 10 நிமிடம் சென்ற பின் அந்நீரை வடிகட்டி வாய் கொப்பளித்து வந்தால் வாய்ப்புண் குணமாகும். மாசிக்காயை பொடி செய்து அதனை சிறிதளவு தினம் 3 வேளை உட்கொண்டு வந்தால் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்த போக்கு கட்டுப்படும். மாசிக்காயை பொடித்து 50 கிராம் எடுத்து 800 மில்லி நீருடன் கலந்து 10 நிமிடம் நன்கு காய்ச்சி பின்னர் வடிகட்டி அதனை 30 மில்லி முதல் 60 மில்லி வீதம் அருந்துவதால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், நாட்பட்ட இருமல், பெருங்கழிச்சல் முதலியவை குணமாகும். பொதுவாக குழந்தைகளுக்கு உரைத்து கொடுக்கப்படும் முறை மருந்து வகைகளில் மாசிக்காயும் ஒன்றாகும். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பச்சை பச்சையாக பீதியாகும். இதற்கு புது மண்சட்டியை வாங்கி வந்து கவிழ்த்து போட்டு அச்சட்டியின் மேல் மாசிக்காயை தாய்ப்பால் விட்டு இழைத்து குழந்தையின் நாவில் தடவி வந்தால் பீதி நிற்கும். மாசிக்காய் சிறந்த தோற்பியாகவும் இரத்த போக்கை நிறுத்துவதற்கும் பயன்படுகிறது. நாள்பட்ட மேய்க்க நோய்களுக்கு மாசிக்காயை குடிநீரில் இட்டு 30 மில்லி முதல் 60 மில்லி வீதம் அருந்தி வந்தால் பலன் கிடைக்கும். தொண்டை அழற்சி நோய் உடையவர்கள் இதன் நீருடன் 3 மில்லி கிராம் படிகாரமும் தேவையான அளவு தேனும் கலந்து வாய் கொப்பளித்து வந்தால் குணம் தெரியும். மாசிக்காயையோ மாசிக்காய் மரப்பட்டையோ நீரில் ஊற வைத்து அந்த குடிநீரை வாய் கொப்பளிக்கலாம் அல்லது கஷாயம் வைத்தும் பயன்படுத்தலாம். 30 அல்லது 60 மில்லி வரை அதிக உள்ளுக்கும் அருந்தி வரலாம். மாசிக்காய் மரத்தின் பிசிலிருந்து வரும் ஒரு மூலிகை தான் மாசிக்காய். அதாவது மரத்திலிருந்து வடியும் பால் உறைந்து கெட்டிப்படும். இதைதான் மாசிக்காய் என்று சொல்கிறோம். மாசிக்காய் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட சிறந்த மூலிகை. இதில் அற்புதமான பல மருத்துவ குணங்கள் உள்ளன. இதனை எப்படி பயன்படுத்துவது என்பதை இதில் பார்ப்போம். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மாசிக்காய் பயன்படுகிறது. மாசிக்காய் பொடியை தேன் அல்லது நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு நிற்கும். மேலும் கருப்பையில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறி கருப்பை பலம் பெறும். உடலில் புண் அல்லது கட்டி இருந்தால் நாட்டு மருந்து கடைகளில் மாசிக்காயை வாங்கி அரைத்து புண் அல்லது கட்டி மீது தொடர்ந்து போட வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வந்தால் கட்டிகள் கரையும், புண்ரணம் மாறும். பல்கூச்சம், ஈறுகளில் வலி, பற்களில் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் மாசிக்காயை வாயில் போட்டு மென்று அதன் சாறை விழுங்க வேண்டும். கொதிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், மாசிக்காயை சேர்த்து லேசாக ஆற வைத்து அந்த தண்ணீரில் வாய் கொப்பளித்து வந்தால் ஈறுகளில் இரத்த கசிவு மற்றும் வாய்ப்புண் குணமாகும். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் மாசிக்காயை உரைத்து தேனில் குழைத்து சிட்டிகை அளவு குழந்தையின் நாக்கில் தடவினால் வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். சிலர் மலம் கழிக்கும் போது மலத்துடன் சேர்ந்து சில சொட்டு ரத்தமும் வெளியேறும். அதன் பிறகு கடுமையான வலி ஏற்படும். இந்த பிரச்சனை குணமாக மாசிக்காயை நீர் விட்டு குழைத்து ஆசன வாய் பக்கத்தில் வெடிப்பு இருக்கும் பக்கத்தில் தடவி வந்தால் வெடிப்புண் ஆறும். வெள்ளைப்போக்கு அதிகமாக இருப்பவர்கள் மாசிக்காய் பொடியை பாலில் கலந்து அல்லது மோரில் கலந்து குடித்து வரலாம். கால் விரல்கள் நடுவே ஏற்படும் சேற்று புண்ணை கிருமிகளோடு அழிக்க இரவு தூங்கும் முன்பு மாசிக்காயை நீரில் குழைத்து புண் இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் சேற்று புண் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். குளிர்காலங்களில் ஏற்படும் ஜலதோஷம், இருமல், தொண்டை கட்டு, தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் சரியாக மாசிக்காய் பொடியை கற்பூரவள்ளி இலை சாறுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நிவாரணம் கிடைக்கும்.